ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த லேட் நைட் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, என்னோடய லாஸ்ட் பாட்காஸ்ட் வந்து நீங்களாம் கேட்கலன்னா கண்டிப்பாக கேளுங்க. அதில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஒரு கிளான்ஸாக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன் டீட்டெயில் நம்ம வந்து இந்த ஒரு செஷனில் போகலாம். கடந்த ஒரு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் எதெல்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப மோசமான விஷயம் என் வாழ்க்கையில். அது இனிமேல் பண்ணவே கூடாது. அது இனிமேல் வந்து நம்ம அது செய்யவே கூடாது. அது நமக்கு அன்ஹெல்த்தி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அன்ஹெல்த்தி. என்னென்னா கெட்டிங் அப்ரூவல் கேட்குறது. ஐ மீன் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்ஸ் அப்படிங்கலாம். டு பி கிளியர், எப்படின்னா, நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னா அந்த விஷயம் வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கா, அது எனக்கு தெரியுமா, அது எனக்கு பழக்கப்பட்டதா அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம அதை செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு மற்றவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்குறது தப்பு. அதை செய்யவே கூடாது. ஏன் அதை வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னா, ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம், நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கோம். நம்ம யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாலும் அவங்க அந்த சிரமங்களை கஷ்டங்களை வச்சு மனசில் அதை யோசிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுதுன்னா அதை கண்டிப்பாக செய்யணும். அதை யாருக்காகவும் நம்ம வந்து விட்டுட்டு நம்ம உட்காந்துருந்தோன்னா, பை எண்ட் ஆஃப் திஸ் லைஃப், எண்ட் ஆஃப் திஸ் டேயில், எண்ட் ஆஃப் திஸ் வீக்கில், எண்ட் ஆஃப் திஸ் இயர் கிடையாது, ஆர் ஈவன் த டிகேட் கூட கிடையாது, எண்ட் ஆஃப் திஸ் லைஃப், உங்களோட லாஸ்ட் ப்ரீத்தில் நீங்கள் கவலைப்பட போகிற அந்த விஷயம் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் அதை செய்யலை, நீங்கள் அதை பண்ணலைங்கிற விஷயமாக தான் இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் சொன்னால், என்றைக்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பேஷன்னு என் லைஃப்பில் எதுவுமே இருந்தது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறையா அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லேயே நான் வந்தது கிடையாது. ஸோ எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் நான் பார்த்து வியந்து, அதாவது எனக்கே இந்த ஸ்கில் இருக்கா அப்படின்னு, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கில் அப்படின்னு நான் வந்து என்னை பார்த்து நான் வியந்தது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து செஸ், இன்னொன்று வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ செஸ் அதுக்கு ஸ்ட்ராட்டஜியும், ஃபோட்டோகிராஃபிக்கு அதுக்கு க்ரியேட்டிவிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 விஷயத்துக்குமே வந்து நம்ம மூளையை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த 2 விஷயமே வந்து ஒரு ஆப்போசிட்டான விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் க்ரியேட்டிவாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், க்ரியேட்டிவாக என் ஃபோட்டோகிராஃபியை நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே என்னால் முடியும். உடனே இந்த செகண்டே எடுக்க முடியும்னாலும் நான் அதை யோசிச்சு எடுப்பேன். இன் அதர் ஹேண்ட், இமீடியட்டாக என்ன ஒரு செஸ் கேமில் என்னை இறக்கி விட்டு என்னை விளையாட சொன்னாலும் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை வந்து காமிக்க முடியும். இது 2மே நான் வந்து 2 விஷயம் நான் வந்து மனசில் வச்சுக்கிட்டேன். செஸ் விளையாடும் போது எனக்கு வந்து என் மனசில் என்ன இருக்குன்னா, எனக்கு எய்த்தாப்பில் இருக்கிறவனை நான் தோக்கடிக்கணும், அவ்வளோதான் இன்டென்ஷன். அதுக்கு அவன் எப்படி விளையாடுறாங்கிறது எனக்கு முக்கியமே கிடையாது, நான் எப்படி விளையாடுறேங்கிறது தான் முக்கியம். இதை தான் நான் லைஃப்பில் வந்து நான் பயன்படுத்தாமல் விட்ட ஒரு விஷயம். ஆனால் இனிமேல் என் லைஃப்பில் நான் பயன்படுத்த போகிறேன். என்னென்னா, நம்ம வந்து ஜெயிக்கணும், மற்றவனை தோக்கடிச்சா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுக்காக மற்றவன் எப்படி ஜெயிக்க போகிறான், மற்றவன் எப்படி விளையாடுறாங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். நம்ம எப்படி விளையாடணும், நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிற விஷயம் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். இது என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாள், என்றைக்குமே மற்றவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாத, ஒன்றை கான்சன்ட்ரேட் பண்ண ஒன்றால் வந்து வளர முடியும் அப்படின்பா. இது ரொம்ப என் மனசில் ரொம்ப ஆழ்ந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இன் லாஸ்ட் 1 year. 2வது வந்து நான் சொல்ல போனால், ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டோகிராஃபியில் நான் சொன்ன மாதிரி எனக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகம். ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டியை வர வைக்கிறதுக்கு நான் வந்து எப்போதுமே நான் என் மூளையை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கேமராவை எடுத்துட்டோம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம், நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், ரேண்டமாக எடுக்காமல் யோசித்து நிதானமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கு முக்கியம் லைட் அண்ட் டார்க். ஸோ லைட் அண்ட் டார்க்கையும் எந்த இடத்துல எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், கேமரா எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஸ்கில்லை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்மளால்
கண்டிப்பாக நல்ல ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற மனசில் அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். அதனால தான் எப்போ நான் ஃபோட்டோ எடுக்க போனாலுமே எனக்கு பயமே இருக்காது. ஃபோட்டோ டக்குன்னு எடுப்பேன். ஒரு போர்ட்ரேட் எடுக்கணுன்னாலும் சரி, ஒரு ஃபேஷன் போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் ஃபேமிலி போர்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ஒரு கேண்டிட் போர்ட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் போனாலும் சரி, என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கும், நான் நல்லா தான் எடுப்பேன் அப்படின்னு. அப்படி நான் அந்த ஃபோட்டோ நல்லா இல்லைனாலும் போஸ்ட் ப்ராசஸிங், அதாவது எடிட்டிங்கில் என்னால் நல்லா கொண்டு வர முடியும். ஸோ இந்த 2 செஸ்ஸுக்கும் சரி, ஃபோட்டோகிராஃபிக்கும் சரி, நான் என் மூளையை யூஸ் பண்ண மாதிரி, என் மூளையை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பார்த்தா, சரி, 2மே வேறு பிரெயின் சம்மந்தமான விஷயம். ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை சம்மந்தப்படுத்தின விஷயம். ஒன்று ஸ்ட்ராட்டஜி, ஒன்று க்ரியேட்டிவிட்டி. ஆனால் இதில் நீங்கள் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செஸ்ஸு ஸ்ட்ராட்டஜி, அது கம்ப்ளீட்டாக க்ரியேட்டிவிட்டியே இருக்காது. ஆனால் க்ரியேட்டிவிட்டி இல்லை ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. ஆனால் என் மூளை இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த 1 இயரில் தான் நான் புரிஞ்சுருக்கேன். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னென்னா, லைட்டையும் டார்க்கையும் யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது சரியாக வரலனாலுமே எடிட்டிங்கில் நல்லா ஆக்கிக்கலாங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் என் மூளை மிக்ஸ் பண்ணியிருக்கு க்ரியேட்டிவிட்டியோட. அதே மாதிரி செஸ்ஸில் எப்படி க்ரியேட்டிவிட்டியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் என் மூளைங்கிறது நான் லாஸ்ட் 1 இயரில் கற்றுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, க்ரியேட்டிவாக நம்ம எப்படி ஒரு காயினை, ஒரு செஸ் காயினை நம்ம மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின்ஸ் ரொம்ப பொத்தி பார்த்துப்பேன். அந்த காயின்ஸ் அந்த கேமில் இருந்தால் நான் ஜெயிப்பேன்டான்னு ஒரு பெரிய ஒரு பலம் இருக்கும். பலமே இல்லைனாலும் நான் ஏதாச்சும் ஒரு காயின் வச்சு ஜெயிக்கணும் தான் நினைப்பேன். ஆனால் அந்த காயின் மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸும் பிஷப்பும். ஹார்ஸ் அண்ட் பிஷப்பை நான் ரொம்பவே மதிப்பேன். ஏன்னா ஹார்ஸு அது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் போய் அடிக்கும். பிஷப்பு ஸ்ட்ரைட்டாக அடிக்கும். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சரியாக பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், க்ரியேட்டிவாக நான் அந்த 2 காயினையும் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுவேன். எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்கிட்டு அதை பாதுகாப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற காயினை யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வெளியே தேடலாம், சீக்கிரம் அதை உங்கள் டார்கெட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் பிஷப்பாக இருக்கட்டும், ஹார்ஸாக இருக்கட்டும், அழகாக நீங்கள் கொண்டு போய் அடிச்சுட்டு திருப்பி அந்த ஹார்ஸையும் பிஷப்பையும் அழகாக கொண்டு வந்து நீங்கள் உங்கள் பாதுகாப்பு லைனுக்குள்ளே வச்சுக்கலாம், உங்கள் கோட்டைக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி அண்ட் க்ரியேட்டிவிட்டியை மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு சென்சிட்டிவ் கான்செப்டை என் மூளை அதை கற்றுக்குச்சு. சரி, என் மூளை இதெல்லாம் கற்றுக்குச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதை லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால், அதான் நான் என் லாஸ்ட் பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க அப்படின்னு. என் லைஃப்பை நான் வாழ்கிறதுக்கான ஃபார்முலாலாம் நான் எதுவுமே வச்சுக்கிட்டதே இல்லைங்க. எப்போதுமே முன்னாடிலாம் வச்சுருப்பேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வாழ்கிறதுக்கு எந்த ஃபார்முலாலாம் நான் வைக்கல. கோ வித் த ஃப்ளோன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால தான் என்னால் அடுத்து என்ன விஷயம் பண்ண போகிறோங்கிறதுல எந்த கான்சன்ட்ரேஷனுமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்வேன்னா, ஒரு அழகான ஒரு கோட் ஒன்று இருக்குது. அது யார் சொன்னதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அது எப்படின்னா, லிவ் லைக் யூ வில் டை டுமாரோ, ட்ரீம் லைக் யூ வில் லிவ் ஃபார் எவர். அதாவது நாளைக்கு சாக போகிறீங்க மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் எப்படி வாழ்வீங்க? நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கூத்தடிச்சுட்டு என்ன வேணாலும் செய்வீங்க, மனசுக்கு தோன்றதெல்லாம் செய்வீங்க, அப்படி வாழுங்க. அதே மாதிரி உங்கள் கனவு, உங்கள் இமேஜினேஷன், உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும்னா, நான் சாகாமல் வாழ்ந்தா நான் என்னென்னலாம் எனக்கு வேணுமோ அதெல்லாம் வர மாதிரி நீங்கள் கனவு கண்டு வாழுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை லைஃப்பில் நான் கொண்டு போய் வாழுவேன். அப்படி தான் நான் கொண்டு போயிட்டுமே இருந்தேன். நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் நான் அதுமாதிரி ஃபார்முலாலாம் எதுவுமே வைக்கலை.
ஒரு நார்மல் மனுஷனாட்ட தான் வாழ்ந்தேன். அப்படி வாழணும்னு தான் நினச்சேன். பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் நார்மல் மனுஷனாக வாழணும்னு நினச்சா இந்த உலகமும் மக்களும் என்னை நார்மல் மனுஷனாக வாழவே விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை சுற்றி இருக்கிற மக்களை தான் சொல்கிறேன். நான் இன்னும் அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவன் ஆகலை, உலக மக்கள் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை நார்மலான மனுஷனாக வாழ விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்றைக்குமே என் லைஃப்பில் நான் வச்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம யூனிக்காக இருக்கணும், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் நார்மலான லைஃப்பாக வாழ்கிறேன், எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா, 2 குழந்தைங்க இருக்குது, அது போதும் எனக்கு. அந்த ஒரு நார்மல் மேன் லைஃப், எனக்கு இந்த காம்படிஷன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வேண்டாங்க. நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நான் வந்துக்கிறேன் அப்படின்னேன். ஆனால் இந்த உலகம் அது பண்ணலை. என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னை தள்ளி அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி சரியா கேவலப்படுத்தி என்னென்ன படுத்த முடியுமோ அதெல்லாம் படுத்தினாங்க. படுத்தி இன்றைக்கி எப்படி ஒரு மனுஷனாக ஆக்கிட்டானுங்கன்னா, அவ்வளோ வெறி உள்ளுக்குள்ளே அவ்வளோ அப்படியே ஒரு தீ மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. அவ்வளோ வெறி, அவ்வளோ கோவம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ கோவம். நார்மலாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சது தப்பா இல்லை? அந்த அப்படி நார்மலாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சது தப்பு இல்லைனா, அப்புறம் ஏன் என்னை ஒரு மாதிரி அது என்ன வித்தியாசமாக பார்த்து அப்படியே தள்ளுறீங்க? நான் எது பண்ணாலுமே கேள்விக்குறியாச்சு. நான் எது பண்ணாலுமே அதை பற்றி மக்கள் பேசுகிறது, கேள்வி கேட்குறது. நான் எது பண்ணாலுமே ஒரு விஷயமாக பேசுகிறது, அரசியலாக பேசுகிறது. எனக்கு அது பிடிக்காது. ஆனால் இந்த கடந்த 3 வருஷங்கள் சரியா நான் நார்மலாக வாழணும்னு நினச்சப்போ எனக்கு கிடச்ச ஒரு விஷயமே அதான். ஸோ நான் என் மனசில் என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, நார்மலான மனுஷனாக வாழ்ந்தால் எல்லாம் 4 விதமாக பேச தான் செய்வான். பழைய மாதிரி ஒரு யூனிக்காக வாழணுன்னா அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டைல் ஆஃப் லிவிங் இருந்துச்சு, பட் த வே ஆஃப் லிவிங் இருந்துச்சு. ஆனால் டெஸ்டினேஷன் ஆஃப் த லிவிங், அதாவது எங்கே எப்படி போகணும், எப்படி வாழணும்னு இருந்துச்சு, ஆனால் எங்கே போகணுங்கிற அந்த விஷன் இல்லை. ஆனால் இப்போ இந்த நெல்சன் இந்த 2024 அவன் பண்ணுற விஷயம் 2025க்காக. எஸ், 2025 நான் எப்படி வாழ போகிறேனோ அதுக்காக தான் இந்த வருஷத்தை முழுக்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே இப்போ இருக்கிற விஷயங்கள் எல்லாமே 2025 நான் எப்படி வாழ போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ எதுவுமே கிடையாது. 2025 நான் எப்படி இருக்க போகிறேனோ அதுதான் இந்த 24 நீங்கள் என்னை பார்க்க போகிறீங்க. நான் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ லைஃப்பில் நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் லைஃப்பில் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கிட்டேயுமே அப்ரூவல் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் யோர் லைஃப், your path, your struggles. You have to go by your own and you have to walk on your own. You don't have to ask for any approvals, wait for any opinions or any care about any suggestions. Simple. என் லைஃப்பில் ஒன்று தான். நான் என்ன பண்ணுறேன்னு அதை என் மனைவிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். Keep that one person, whoever it may be. என் லைஃப்பில் எனக்கு என் ஒய்ஃப், அவ்வளோதான். என் ஒய்ஃப்ட்டு நான் ஷேர் பண்ணால் போதும், கேட்டால் போதும், சொன்னால் போதும். மற்றபடி நான் யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை, சொல்ல தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த 3 வருஷம் நான் அதை தான் பண்ணேன். வாட் எவர் ஐ ஹவ் பீன் டூயிங், ஐ ஹவ் பீன் ஷேரிங் வித் பீப்புள், ஐ ஹவ் பீன் ஆஸ்கிங் ஃபார் லவ் அண்ட் ஐ ஹவ் பீன் ஆஸ்கிங் ஃபார் கேர் அண்ட் ஐ ஹவ் பீன் ஆஸ்கிங் ஃபார் mercy. Yes, I have been asking for a basic humanity, a respect. அதெல்லாம் இல்லைங்கும் போது எனக்குள்ளே இருந்த அந்த அதர் வேர்ஷன் இன்னொரு அட்வான்ஸ்டு வேர்ஷனாட்ட இப்போ வெளியே வந்துட்டான். இனிமேல் நீங்கள் என்ன அடித்தாலும், நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும், வாட் எவர் கிரிட்டிசைசேஷன் யூ மே த்ரோ அட் மீ, I don't care. I'm not going to care about that. ஏன்னா எனக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லை. I don't want to care about that. பிகாஸ் இப்போ இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எனக்கு தோன்ற விஷயங்கள் என்னென்னா, 2025 என்னுடைய 2025 எப்படி இருக்க போகுது. ஸோ ஐ ஹாவ் அ இயர் அண்ட் ஐ எம் கோயிங் டு ப்ளே வித் இட். ஐம் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் எனி திங்ஸ்.
so-called approvals or opinions and suggestions. I'm repeating this because நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், life is not all about asking. Life is all about giving. கொடுக்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க கற்றுக்கணும். நான் இந்த 3 வருஷமும் எல்லார்ட்டேருந்து நான் வாங்க கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வாழ்க்கையில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னுடைய ஜேர்னியை, என்னுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் 2025 ஐ வில் சக்சீட் இன் மை மிஷன் அண்ட் ஐ கேன் சக்சீட் இன் மை மிஷன். அதான். ஸோ யாரும் இதை வந்து ஸ்டாப் பண்ணவோ, யாரும் இதை வந்து நிறுத்தவோ, யாரும் இதை வந்து ஏன் எதுக்குன்னு கேட்கவோ போகிறது கிடையாது. ஏன்னா என்னுடைய பாயிண்ட், என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மிஷனில் நான் கரெக்டாக இருக்கேன். எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்டென்ஷன்ஸ் அபவுட் வாட் இட்ஸ் கோயிங் டு பி வித் அதர்ஸ். எனக்குள்ளே என்ன இருக்குது அதை பற்றி மட்டும்தான் கவலைப்பட போகிறேன். மேக்ஸிமம் மினிமம் இல்லை, மேக்ஸிமம் நான் கவலைப்பட போகிறது என் ஒய்ஃப்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் தான். அவங்கள தாண்டி எனக்கு இன்னொரு ஜீவன் மேலே, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு துளி % கூட கேர், லவ் என்னோட எண்ணத்தில் இருக்கவே இருக்காது. நீங்கள் கெட்டவங்கன்னு நினைக்காதீங்க. நோ. சரி, நீங்கள் என்னை வந்து ரொம்ப சுயநலவாதியாக நினைக்கல, ஏன்னா உன் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்க, அது ஆண்டர்ப்ரனர்ஷிப்பே கிடையாது அப்படின்னா. சரி, ஐம் டாக்கிங் அபவுட் அ பர்சனல் லைஃப் பேசுகிறேன். பர்சனலி நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் டச் வித் எனி ஒன், பட் ப்ரொஃபஷ்னலாக அண்ட் சோஷியலாக நான் என்னோடய ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் கெட்டிங்கில் இருக்காது, கிவிங்கில் இருக்கும். ஸோ என்னோடய நோக்கம் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்ல போனால் எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறதுல தான் இருக்குது. ஸோ எவ்வளோ என்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நான் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக தான் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் கேட்பீங்க. நான் வந்து எப்போ பேசினாலுமே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் என்னோடய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸு, ஷேரிங்ஸ், என் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட ஓப்பனாக ஹானஸ்ட்டாக பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் டு பி ஆனஸ்ட், எனக்கு வந்து 0 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 0 ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எனக்கு நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவுமே ஒவ்வொரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு பெரிய கிளப் மாதிரி ஆகணும். ஸோ லேட் நைட் டாக்ஸுங்கிறது ஒரு பெரிய கிளப் ஆகணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இட் ஷுட் பி அ club. Okay, sure. See you all again in the next episode. Bye.